வணக்கம் நேர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேத்து சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. அதாவது இப்ப பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு அப்புறம் சட் பூஜா அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் நார்த்ல ரொம்ப ஃபேமஸ். கிட்டத்தட்ட 4, 5 நாட்கள் அக்டோபர் 26ஆம் தேதியில தொடங்கி அ மாச கடைசி வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதற்கு வந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் முக்கியமா வந்து யுபி, பீகார்லேருந்து மற்ற மாநிலங்களுக்கு பொழப்பு தேடி வரக்கூடிய அந்த தொழிலாளர்கள் இந்த 5 நாள் லீவுக்காக அவங்க வந்து தங்களுடைய மாநிலங்களுக்கு திரும்பக்கூடிய ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது, அ ஒன்றிய அரசாங்கம் முன்னெச்சரிக்கையாக அதிக ரயில்கள் விடணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு அவங்க கையில எடுத்திருந்தாங்கன்னா, இது போன்ற காணொளிகளை பார்க்கக்கூடிய ஒரு அவலம் நேர்ந்திருக்காது. ஆனா நேத்து பாருங்க, அ ட்ரெயினுடைய அந்த டோர வந்து உடைச்சு உள்ள ஏறதுக்கு முயற்சி பண்றாங்க. இத்தனைக்கும் அது வந்து ஒரு ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட். அந்த ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்குள்ள முன்பதிவு செய்யாத பயணிகள் ஆ கதவ உடைச்சுட்டு உள்ள ஏற முயற்சி பண்றாங்க. இது முதல் தடவ நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. இதற்கு முன்னால கும்பமேளா நடந்தபோதும் நம்ம பார்த்தோம். அரசாங்கம் எவ்வளவுதான் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் நாங்க விடுறோம் அப்படின்னு சொன்னாலும், பல பேர் வந்து இந்த மாதிரி ஏசி கம்பார்ட்மெண்டோட அந்த விண்டோவ உடைச்சு உள்ள ஏறக்கூடிய முயற்சியில ஈடுபடுறது. அப்புறம் ஓடுற ட்ரெயின்ல ஏறுறதுக்கான முயற்சியில ஈடுபடுறது. ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல ஏறி உட்கார்ந்துகிட்டு டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு இடம் விடாம அவங்க கிட்ட சண்டை போடுறது. இப்படி பல விஷயங்கள் தொடர்ந்து இது போன்ற விஷயங்கள நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பாக சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா, அ ரயில்வே துறையில் நடக்கக்கூடிய வயலன்ஸ், அதாவது பாசெஞ்சர்ஸ் வந்து வயலன்ஸ்ல ஈடுபடுறது, பொது சொத்தை சூறையாடுகிறது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு சர்வசாதாரணமாயிடுச்சு. அதுவும் குறிப்பா வட மாநிலங்களில் இது நடக்குது. நேத்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாப்ல ஜலந்தர் ரயில்வே ஸ்டேஷன்ல இது நடந்திருக்கு. ஜலந்தர்ல மட்டும் தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல யுபி, பீகார்ன்னு வட மாநிலங்கள் குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. மத்திய பிரதேஷ் மாநிலத்தில பார்த்தீங்கன்னா, ரயில்வே கிரைம்ஸ் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ஒரு கணக்கெடுப்புல வந்து அவங்க சொல்றாங்க. இப்படி எல்லா மாநிலங்கள்லயும் இந்த பிரச்சனைகள் இருக்கு. அப்புறம் யார் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்கோம். பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு ரயில்வே ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் பொழுதும் இந்த கேள்விய நாம எழுப்பிட்டு இருக்கோம். அப்போ ஒரு பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஜனத்தொகையில் மிகப்பெரிய நாடாக மாறியிருக்கு. 140 கோடி மக்களுக்கு மேல இருக்கிறோம். இந்தியா ஒரு மிக ஒரு அகலமான ஒரு பரந்த ஒரு நிலப்பரப்பு இருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு, குறிப்பா லாங் டிஸ்டன்ஸ் போறதுக்கு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் அப்படிங்கிறது தான் ஒன்லி மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்களுக்கு ட்ரெயின் தான். இன்னைக்கு ஃப்ளைட் காஸ்ட்ட வந்து பணக்காரங்க, வசதியானவங்களே ஓரளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாத அளவுக்கு போயிடுச்சு. தீபாவளிம்போது ஃப்ளைட்டோடைய காஸ்ட் எல்லாம் எந்த அளவுக்கு அதிகரிச்சது அப்படிங்கிறத நாம பார்த்தோம். அது பிரைவேட்டைசேஷன்னால. சோ அத இன்னொருக்கா தனியா பேசலாம். பட் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் அப்படிங்கிறது தான் ஏழை, எளிய, நடுத்தர மக்களுடைய ஒரு லைஃப் லைனா இருக்கு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணணும் அப்படின்னா, அதுதான் அவங்களுக்கு முக்கியமான மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டா இருக்கு. அப்போ ஒரு அரசு அப்படிப்பட்ட ஒரு லைஃப் லைன எவ்வளவு சிறப்பா மெயின்டெயின் பண்ணணும். ஆனா, இன்னைக்கு இருக்கிற ஒன்றிய பாஜக அரசு அத மெயின்டெயின் பண்றாங்களா? அப்படிங்கிற கேள்வி. குறைஞ்சபட்சம் இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் எல்லாருமே எங்கேருந்து வராங்க? பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற மாநிலங்கள்ல இருந்து மற்ற மாநிலங்களுக்கு பொழப்ப தேடி போறாங்க. குறைஞ்சபட்சம் அவங்க இந்த மாதிரி பண்டிகை நேரங்கள்ல அவங்க சொந்த மாநிலத்துக்கு திரும்பி வந்து குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதற்கான முன்னேற்பாடுகள கூட உங்களால பண்ண முடியலன்னா, நீங்கல்லாம் என்ன அரசு நடத்துறீங்க? நீங்கல்லாம் என்ன ரயில்வேஸ் நடத்துறீங்க? அப்படிங்கிற கேள்விய நம்ம கேட்க வேண்டியது. தொடர்ந்து இந்த பண்டிகை சீசனுக்கு கூட பார்த்தீங்கன்னா, 5,000 சிறப்பு ரயில்கள் விட்டுருக்கோம் அப்படின்னு அரசாங்கத்து தரப்புல இருந்து அறிக்கை விடுறாங்க. பட் ஆனா, உத்தரப்பிரதேஷ்ல இருந்து மட்டும் புலம்பெயர் தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 2,00,00,000 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. உத்தரப்பிரதேஷ்ல இருந்து மட்டும். அப்போ பீகார், மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்ல இருந்து எத்தன கோடி பாசெஞ்சர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அப்ப வெறும் 5,000 ரயில் விடுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு பத்துமா? அப்போ பண்டிகை காலங்கள் அப்படிங்கிறத தாண்டி, இங்க பாசெஞ்சர் ஓவர்லோட சமாளிக்கிறதுக்கான ரயில்களுடைய தேவை இருக்கு. ஒரு பக்கம் நீங்க என்ன பண்றீங்க? வந்தே பாரத் போன்ற அதிநவீன ட்ரெயின்ஸ் பாருங்க, சீக்கிரமா கொண்டு போய் சேர்த்துறோம். எல்லா ஃபெசிலிட்டீஸும் இருக்கு அப்படின்னு சொல்லி அனவுன்ஸ் பண்றீங்க. ஒரு டிக்கெட்டோடைய காஸ்ட்ட ரூ. 3,000 ரூ. 4,000 நிர்ணயமும் பண்றீங்க. ஆனா ஏழை, எளிய நடுத்தர மக்களால அத அஃபோர்ட் பண்ண முடியுமா? ஒரு பக்கம் டிக்கெட் காஸ்ட்ட ஏத்தி இந்த மாதிரி சொகுசு ரயில்கள கொண்டு வந்ததுனால, அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் குறைஞ்சு போயிடுது. அப்படி இருக்கும் பொழுது, இந்தியாவுல இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் ஏழை, எளிய நடுத்தர மக்கள் இல்ல. அப்ப அவங்களுக்கான போதுமான ரயில்களை ஏற்பாடு பண்ணணும். அதுல அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்ஸ் ஏற்பாடு பண்ணணும். குறிப்பாக இது போன்ற விடுமுறை நாட்களில், விசேஷங்கள், பண்டிகைகள் இருக்கக்கூடிய நாட்கள்ல சிறப்பு ரயில்கள் ஏற்பாடு பண்ணி, அதற்கான ப்ராப்பர் டைமிங் அனவுன்ஸ் பண்ணி,
இவ்வளவு கோடி பேசஞ்சர்ஸ் டிராவல் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாலேயே தெரியாதா? அப்ப என்ன விதமான ஏற்பாடுகள் பண்ணீங்க? அப்படிங்கிறது கேள்வி நம்பர் 1. கேள்வி நம்பர் 2, இவ்ளோ டிக்கெட் காசு நீங்க கலெக்ட் பண்றீங்களா? அதுக்கான சர்வீஸ நீங்க குடுத்திருக்கிறீங்களா? 2 நாள் முன்னால என்னோட YouTube சேனல்ல ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அந்த ஃபுட்டேஜ் வேணா திரும்ப நான் ப்ளே பண்ணி காட்ட சொல்றேன். வந்தே பாரத் ட்ரெயின்ல அந்த சர்வ் பண்ணக்கூடிய அலுமினியம் ஃபாயில் இல்ல, அத கழுவி ரீயூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது டிஸ்போசபிள். அத கழுவி ரீயூஸ் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ வந்து சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆச்சு. வைரல் ஆனதுக்கு அப்புறம் தான் ரயில்வே துறை சொல்லுது, சம்பந்தப்பட்ட அந்த வெண்டார் மீது நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம்னு. இன்னொரு ஒரு ட்ரெயின்ல ஃபுட் குவாலிட்டி இவ்ளோ மோசமா ஏன் இருக்கு அப்படின்னு கேட்ட ஒரு பாசஞ்சர அந்த ட்ரெயின்ல போட்டு அடிச்சிருக்காங்க. அந்த வீடியோ கொஞ்ச நாள் முன்னால சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆச்சு. காசு குடுத்து டிக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பாசஞ்சர் தனக்கு தேவையான ஒரு தரமான ஒரு சர்வீஸ எதிர்பார்க்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அத கேள்வி கேட்டா உடனே அடிப்பீங்களா? ரயில்வே ஸ்டாஃப் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க, எந்த அளவுக்கு ஓவர் ஒர்க்டா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கொஞ்ச நாள் முன்னால ரயில்வேல ஒரு டிடிஆர் ஒருத்தர், ஒரு பாசஞ்சர் முறையா டிக்கெட் எடுக்கல அப்படிங்கிறதுக்காக அவர இழுத்து போட்டு அடிச்சிருக்கிறாரு. அப்போ ஒரு ரயில்வே துறை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது. முதல்ல அதுக்கெல்லாம் ஒரு தனி பட்ஜெட் வச்சிருந்தாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தனி பட்ஜெட் அப்படிங்கிறத எடுத்துட்டு அத மொத்தத்துல கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. எதற்கு ரயில்வேஸ் டிபார்ட்மென்ட்க்குன்னு தனி பட்ஜெட் வச்சோம்? ஏன்னா அது லைஃப் லைன் ஆஃப் இந்தியா. அத சிறப்பா மெயின்டெயின் பண்ணணும். அதுல எந்த தொய்வும் வந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே அதுக்கு ஒரு செப்பரேட் பட்ஜெட் போட்டு வச்சிருந்தாங்க. இப்ப ஒட்டு மொத்தமா கொண்டு வந்து மத்த பட்ஜெட்டோட இத சேர்த்துட்டீங்க. இப்படி சிறப்பு ரயில்கள் மூலமா டிக்கெட் காஸ்ட்ட ஏத்தி இவ்ளோ வருமானம் வருதே, இந்த வருமானத்த முறையாக பயன்படுத்துறீங்களா? அப்படிங்கிற கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர மெயின்டெயின் பண்ண மாட்டேங்கிறீங்க. ட்ரெயினோட உள்ள போய் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமாக இருக்கு. மழை பெஞ்சா ட்ரெயினுக்குள்ளலாம் தண்ணி வருது. கோச்சஸ மெயின்டெயின் பண்ணணும், சர்விஸ் பண்ணணும், ட்ராக்ஸ மெயின்டெயின் பண்ணணும், சர்விஸ் பண்ணணும். இது எதையுமே முறையா செய்றீங்களா? அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கு. பாதுகாப்ப உறுதி செய்றீங்களா? அப்படிங்கிற கேள்விய ஒவ்வொரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்கும்போது கேட்கிறோம். இந்தியாவுல இருக்கிற ஒட்டுமொத்த ட்ரெயின்கள்ல இந்த கவச் அப்படிங்கிற அந்த புரொடெக்ஷன் கியர் வெறும் 13% ட்ரெயின்ல மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்களாம். ஆட்சிக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரி வாங்குற காசுக்கு ஒழுங்கா மெயின்டெயின் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒழுங்கா சர்வீஸ் புரொவைட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அட்லீஸ்ட் சேஃப்டி இல்ல செக்யூரிட்டியாவது உறுதி பண்றீங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லையே. இன்னைக்கு இந்த மாதிரி ட்ரெயின்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்தே பாரத்ல நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? நாளைக்கு அவ்வளவு ரூபாய் குடுத்துட்டு டிக்கெட்ட புக் பண்ணிட்டு போனா கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு பிரயாணம் அப்படிங்கிறத எப்படி மக்களால ஏத்துக்க முடியும்? முன்பதிவு செஞ்சுட்டு போனாலும் இப்படி திடீர்னு கம்பார்ட்மெண்ட்ட உடைச்சுக்கிட்டு உள்ள ஏறுறாங்க. ஜன்னல உடைச்சுக்கிட்டு உள்ள ஏறுறாங்க. அடாவடித்தனம் பண்றாங்க. அயோக்கியத்தனம் பண்றாங்க. இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு? ரயில்வே பாதுகாப்பு போலீஸ் என்ன கிழிச்சுக்கிட்டு இருக்கு? இதெல்லாம் கேள்வி கேட்கணுமா இல்லையா? கொஞ்ச நாள் முன்னால சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. நீங்கலாம் பார்த்திருப்பீங்க. ட்ரெயினுக்குள்ள உட்கார்ந்து ஒரு வட மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர் ரொம்ப அசால்ட்டா ஆல்கஹால் ஓப்பன் பண்ணி மிக்ஸிங் பண்ணி அடிக்கிறார். சுத்தி இருக்க பிரயாணிகள் கேள்வி கேட்கறாங்க. அத பத்தி அவர் கவலையே படல. தைரியமா சரக்கு அடிக்கிறார். இதே மாரி பீகாருக்கு போற ஒரு ட்ரெயின்ல ஏசி வொர்க் பண்ணலன்னு பாசஞ்சர் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்காக வந்து ஏசி டக்ட செக் பண்ணணும்னு ஏசி டக்ட திறந்தா, அதுக்குள்ள பாட்டில் பாட்டிலா பதுக்கி எடுத்துக்கிட்டு போறாங்க. அப்ப ரயில்வே பாதுகாப்பு போலீஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? கும்பமேளா நடக்கும்போது இதே கத தான். சிறப்பு ரயில்கள் விடுறோம் அப்படின்னு சொல்லி அத ஒழுங்கா அனவுன்ஸ் பண்ணாம, அவ்ளோ லட்சக்கணக்கான பயணிகள் வந்து ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல வந்து நின்னுகிட்டு, ட்ரெயின் வந்தோனே இடிபாடு நடந்து, தள்ளுமுள்ளு நடந்து, அதுல அவ்ளோ பேர் இறந்து போனாங்க. ஓவர் நைட்ல அவங்களுக்கு காசு குடுத்து அவங்க வாயெல்லாம் அடைச்சுட்டீங்க. இதற்கெல்லாம் யார் பொறுப்பேத்துக்க போறா? அப்ப காசு குடுத்து டிக்கெட் வாங்குறவங்களுக்கே இவ்ளோ பிரச்சனைகள் இருக்குன்னா, முன்பதிவு செய்யாம ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு பொழப்ப தேடி வந்து, பாவம் பண்டிகை நாட்களாவது நம்ம குடும்பத்த பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஆவலா ஊருக்கு போணும்னு நினைக்கக்கூடியவங்களோட நிலைமைய யோசிச்சு பாருங்களேன்.
ஒரு அரசாங்கம் ப்ராப்பரான ஏற்பாடுகள் செஞ்சு வச்சிருந்தா, அவன் ஏன் வயலன்ஸ்ல ஈடுபட போறான்? நம்மளால போக முடியலையே, நம்ம குடும்பத்த சந்திக்க முடியலையே, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏமாற்றம், ஒரு விரக்தி, ஒரு கோபம், ஒரு எரிச்சல் இதெல்லாம் தானே வன்முறையா மாறுது. அப்படி வன்முறையா மாறும்பொழுது அரசாங்கத்தோட சொத்த சேதப்படுத்துறாங்க. இவனுடைய இந்த கோபம் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய பாசெஞ்சர்ஸ் மேல வெடிக்குது. தப்பு பண்ணக்கூடிய அதிகாரிகள், இல்ல அரசியல்வாதிகள் ரொம்ப சேஃபா உட்கார்ந்துக்கிறாங்க அவங்கவங்க வீட்ல. பிரச்சனைய சந்திக்கிறது மக்கள் களத்துல. இதெல்லாம் மாத்துறதுக்கு என்ன பண்ண போறீங்க? தொடர்ந்து இந்த பிரச்சனைய நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். எத்தனை வீடியோக்கள் தினம் தினம் சோசியல் மீடியால வருது. இதற்கெல்லாம் குறைஞ்சபட்சம் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அஸ்வினி வைஷ்ணவ் தன்னுடைய பதவிய ராஜினாமா பண்ணாரா? இவ்வளவு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. எத்தன பேர் இறந்து போயிருக்கிறாங்க? ஏதாவது ஒண்ணுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டீங்களா? இல்ல அக்கவுண்டபிலிட்டி எடுத்துட்டீங்களா? இது ஒட்டுமொத்த சிஸ்டமிக் ஃபெயிலியர். இத நீங்க சரியான நேரத்துல பிக்ஸ் பண்ணலன்னா, இது பெரிய பாதிப்புல கொண்டு போய் விட்டுரும். இந்தியால இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இந்திய பிரஜைகள் ட்ரெயின நம்பி தான் இருக்கிறாங்க. குறைஞ்சபட்ச ஏற்பாடுகளாவது பண்ணுங்க. நெறைய ட்ரெயின்ஸ் விடுறீங்களா? அந்த ட்ரெயின்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுங்க. எத்தன மணிக்கு புறப்படுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்க. தொடர்ந்து பண்டிகை காலகட்டங்கள்ல பிளாட்ஃபார்ம்ல அதிக போலீஸ நிப்பாட்டுங்க. கிரவுட கண்ட்ரோல் பண்ணுங்க. அன்ரிசர்வ்ட் ட்ரெயின்ஸ அதிகம் பண்ணுங்க. முறையாக பாசெஞ்சர்ஸ அதுல ஏத்தி வழி அனுப்புங்க. இதெல்லாம் ஒரு அரசாங்கத்தோட கடமை. வெளிநாடுகள்ல எல்லாம் டிக்கெட் இல்லன்னா ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்குள்ள என்டரே பண்ண முடியாது. அந்த டிக்கெட்ட நீங்க ஸ்கேன் பண்ணா தான் பிளாட்ஃபார்ம்குள்ளயே போக முடியும். அந்த நிலைமைலாம் இங்க வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும். பட் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இந்த கிரவுட கண்ட்ரோல் பண்ணி அவங்கள சேஃபா வழி அனுப்ப வேண்டிய அந்த அடிப்படை கடமையாவது நீங்க செய்யலாங்க. அத கூட உங்களால ஒழுங்கா மெயின்டெயின் பண்ண முடியலன்னா, என்ன அரசு நடத்துறீங்க? இந்த கேள்வியெல்லாம் தொடர்ந்து நாம கேட்கணும். இல்லன்னா எப்படி இன்னைக்கு ஏர்போர்ட், ஏரோபிளேன்ஸ் எல்லாத்தையும் பிரைவேடைஸ் பண்ணிட்டாங்களோ, அந்த மாரி நாளைக்கு ரயில்வேஸையும் தனியார் கையில மொத்தமா தூக்கி குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க தயவுல தான் நாம இருக்கக்கூடிய நிலைமை வரும். இன்னைக்கு ஃப்ளைட்ல போறவங்களோட நிலைமை அப்படித்தானே இருக்கு. இஷ்டத்துக்கு விலைய ஏத்துறான். கேள்வி கேட்டா, "நீ யாரு என்ன கேள்வி கேட்கறதுக்கு?" அப்படின்னு ரொம்ப அலட்சியமா பதில் சொல்றான். சர்வீஸ் அவ்வளவு மோசமா இருக்கு. ஆனா நம்மளால ஏதாவது செய்ய முடியுதா? ஏதாவது கேள்வி கேட்க முடியுதா? விரைவில் ரயில்வே துறையும் அந்த நிலைமைக்கு வந்துரும். அதற்கான முயற்சிகள தான் இவங்க எடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து இதெல்லாம் கேள்வி எழுப்ப வேண்டியது நம்மளோட கடமை. ஏன்னா நாளைக்கு ட்ரெயின்ல நாம பிரயாணம் பண்றோம்னா, நம்மளுடைய பாதுகாப்பு நமக்கு முக்கியம். அவன் கவலைப்பட மாட்டான். ஆனா நாம கவலைப்படணும். தொடர்ந்து நமக்காகவும் சரி, இந்த கேள்வியெல்லாம் கேட்க முடியாம தன்னுடைய விரக்தியில எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறானே, அவனுக்கும் சேர்த்து நாம தான் பேசணும்.